நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதியில் லண்டனில் இப்பொழுது நேரம் 2:24 சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க, லைக் பட்டன் அழுத்துங்க. அதோடு சேர்த்து ஹைப்னு ஒரு விஷயம் வரும், அதனையும் செய்யுங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்தி வந்து சேரும். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த, உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த போர் நிறுத்தம் எப்பொழுது வரும் என்கின்ற ஒரு நிலைமை தற்பொழுது போர் நிறுத்தம் 5 நாட்களுக்கு ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமான செய்தியாக உலகளாவிய ரீதியில பார்க்கப்படுகிறது. உலக பொருளாதாரம், மிடில் ஈஸ்டுடைய பொருளாதாரம், மிடில் ஈஸ்ட் கேஸை உற்பத்தி செய்யறதுக்கு இன்னும் 5 வருடங்கள் தேவை. அவ்வளவுக்கு அடித்து நொறுக்கி விட்டார்கள் ஈரான். அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு விழுந்த அடி இருக்குதானே, அணு உலைக்கு பக்கத்தில் விழுந்த அடி, அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. காரணம் என்னன்னா, தற்செயலாக அணு உலை மீது அது விழுந்திருந்தா அல்லது அணு கசிவு ஏற்பட்டிருந்தா இஸ்ரேல் மட்டுமல்ல, சுற்றி வர உள்ள நாடுகள் எல்லாமே 100 வருடங்கள் 200 வருடங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதை தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் அச்சப்படுகின்றன. அது ஈரானுடைய அணு உலைக்கு விழுந்து கசிவு வந்தாலும் சரி, இஸ்ரேலினுடைய அணு உலைக்கு கசிவு வந்தாலும் சரி, இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துவிடும் என்பது தற்பொழுது உணரப்பட்டு வருகிறது. அதான் இப்ப ட்ரம்ப் எதேச்சியாக ஆரம்பித்த போர், இஸ்ரேல் முதலாவது ஆரம்பிச்சது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது. இப்பொழுது இந்த 5 நாள் போர் நிறுத்தம் என்பது இது தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே அரசியல் அவதானிகள் சொல்கின்றார்கள். அது தொடர்பான விரிவான விவரங்கள் ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருந்தார், ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீது 48 மணி நேரத்திற்குள் தாக்குதல் நடத்தப்படுவோம் என்று. இப்பொழுது அந்த தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஏன்னா ஈரான் சொல்லிட்டது, நீங்கள் தாக்குதல் நடத்தினா வரைபடத்தையே கொடுத்துடுது, எங்கெங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று. இப்பொழுது ட்ரம்ப் காலையில ஒரு முடிவெடுப்பார், மாலையில ஒரு முடிவெடுப்பார். ஆனால் இப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கின்றார் என்றே அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுல தெஹ்ரானோடு ஒரு நல்ல மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை நடத்திய பிறகு அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது என்று, தெஹ்ரானுடன் நல்ல மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள் நடத்தப்பட்டது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ட்ரம்பும் ட்ரூத் சோசியல் தளத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அமெரிக்க ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்தில். கடந்த 2 நாட்களாக மத்திய கிழக்கில் நமது பகைமைகளுக்கு ஒரு முழுமையான மற்றும் மொத்த தீர்வை காண்பது தொடர்பாக அமெரிக்காவும் ஈரானும் மிகவும் நல்ல மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை நடத்தியுள்ளன என்பதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் கொட்டை எழுத்துகள், பெரிய எழுத்துக்கள்ல பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து நடைபெற்று வரும் சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களின் வெற்றியை பொறுத்து ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான அனைத்து இராணுவ தாக்குதல்களையும் ஒத்திவைக்குமாறு போர் அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தி உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய தாக்குதல்களின் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் மத்திய கிழக்கு இஸ்ரேல் பிரச்சனைகள் ஈரான் மீதான போர் எண்ணெய் விலைகளை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தி உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி ஏற்படுத்தியுள்ள நிலையில் உலகெங்கிலும் இந்த சமீபத்திய அறிவிப்பு ஒரு பெரிய நிம்மதியாக கருதப்படும் என்று இராணுவ ஆய்வாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள். எரிசக்தி விலைகளை குறைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் நீரிணை அனைத்து கப்பல்களுக்கும் மீண்டும் திறக்க தெஹ்ரானுக்கு ட்ரம்ப் சனிக்கிழமை 48 மணி நேரம் அவகாசம் அளித்தார். இல்லை என்றால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா முற்றிலுமாக அழித்துவிடும் என்று அவர் எச்சரித்தார். உலகளாவிய எண்ணெயில் 5 பங்கு கடந்து செல்லும் ஹோர்முஸ் நீரிணை மீது தெஹ்ரான் கொண்டுள்ள இறுக்கமான பிடியை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டே ட்ரம்பின் இந்த இறுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஈரான் குறிப்பிட்டது, எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்காக ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கினால் நாங்கள் எங்கெங்கெல்லாம் தாக்குவோம், முழு மிடில் ஈஸ்டும் இருளில் மூழ்கிவிடும், இஸ்ரேலும் இருளில் மூழ்கிவிடும் என்று ஈரான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது. அது மட்டுமல்ல, ஈரானுடைய தாக்குதல்கள் துல்லியமாக இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டு வருகின்றன. அதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய அதிர்ச்சியும் மிகப்பெரிய ஆச்சரியமும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். இதை என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பித்தான் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ட்ரம்ப் தனது அறிவிப்பின் மூலம் ஈரான் மீதான போரிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு சாத்தியமான வழியை திறந்திருக்கலாம் என்று அல் ஜசீராவின் ஒசாமா பின் ஜாவேத் தெரிவித்திருக்கின்றார்.
இந்த பிராந்தியத்திலும் மத்திய கிழக்கிலும் அதற்கு அப்பாலும் உலகம் முழுவதிலும் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த முக்கியமான செய்தி இதுதான். சட்டபூர்வமான ஆதரவு இல்லாமல் தன்னிச்சையாக இந்த போரை அறிவித்த ட்ரம்ப் எந்தவித முன் நிபந்தனைகளும் இன்றி தன்னிச்சையாகவே அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று ஒசாமா பின் ஜாவேத் தெரிவிக்கிறார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு பார்க்கும் பொழுது அவர் தனக்குத்தானே ஒரு கண்ணியமான வெளியேற்றத்தை வெளியேறுவதற்கான ஒரு வழியாக கொள்ளலாம் என்று முஹம்மது அல் மஸ்ரி என்ற ஆய்வாளர் தெரிவிக்கிறார். ஆனால் மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ஈரான் என்ன செய்ய போகிறது? ஈரானியர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இஸ்ரேலியர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இஸ்ரேல்ல இப்பொழுது போராட்டங்கள் ஆரம்பித்து விட்டன. தயவு செய்து நெத்தன்யாகு, நீ இந்த போரை ஆரம்பித்ததிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாம போகிறது. 24 நாட்கள் தொடர்ச்சியாக பங்கருக்குள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் அழிய போகிறது, போரை நிறுத்து என்று அங்கு போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. மேலும் இஸ்ரேலும் ஈரானும் என்ன செய்ய போகின்றன என்ற கேள்வி எழுகிறது. இதுதான் நடக்குமானால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் ஈரானுக்கு எதிரான போர் முயற்சியை இஸ்ரேல் எவ்வளவு தொடர தயாராக இருப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இஸ்ரேல் தொடர மாட்டாது. ஏனெனில் இஸ்ரேலுக்கு அவ்வளவு அடி விழுந்திருக்கிறது. தெஹ்ரானிலிருந்து செய்தி அளித்த அல் ஜசீராவின் முஹம்மது வால் சொல்றார் என்னன்னா, 3 வார கால போருக்கு பிறகும் ஈரானியர்கள் பின்வாங்க கூடும் என்ற வாய்ப்புகள் குறைவு. அதனால்தான் ட்ரம்ப் இந்த முன்மொழிவை அவர் முன்மொழிந்திருக்கின்றார் என்று தெரிவித்திருக்கின்றார். ஈரான் பின்வாங்க மாட்டாது, ஈரான் யுத்த நிறுத்தத்துக்கு போக மாட்டாது என்று குறிப்பிட்டது. அத்தோடு ஈரான் மக்கள் இந்த போரை தொடர விரும்பவில்லை. ஈரான் மக்கள் இந்த போரை தொடர விரும்பவில்லை. இது தங்கள் மீதும் பிராந்தியத்தின் மீதும் திணிக்கப்பட்ட ஒரு போர் என்றே அவர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார்கள். உண்மைதான். தன்னிச்சையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அடித்து முடிக்க வேண்டும், அந்த ஈரானுடைய மத தலைவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு ஆரம்பித்த போர். ஈரானிய மக்கள் துன்பத்தையும் பிரச்சனையையும் அவர்கள் விரும்பவில்லை. உத்தரவாதங்கள் அளிக்கப்பட்டு மேலதிக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று எதிர்காலத்தில் ஈரானுக்கு எதிராக இதே போன்ற ஆக்கிரமிப்போ அல்லது வேறு எந்த விதமான ஆக்கிரமிப்போ மீண்டும் நிகழாமல் ஒரு நீடித்த உடன்பாட்டை காணும் விருப்பம் இருந்தால் ஈரானியர்கள் அதனை மறுக்க மாட்டார்கள் என்று உறுதியாக நம்புகின்றேன் என்று தெஹ்ரானிலிருந்து செய்தி அளிக்கின்ற அல் ஜசீராவின் முஹம்மது வால் தெரிவிக்கின்றார். ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில், ட்ரம்பின் இந்த நடவடிக்கை எரிசக்தி விலைகளை குறைப்பதையும் தனது ராணுவ திட்டங்களை செயல்படுத்த அவகாசம் பெறுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று சந்தேகப்படுகிறது. மேலும் பதட்டங்களை குறைக்க பிராந்திய நாடுகள் முன்முயற்சிகளை எடுத்துள்ளன என்றும், ஆனால் அவர்களின் கவலைகளை இந்த போரை தொடங்கிய தரப்பான அமெரிக்காவிடம் தெரிவிக்க வேண்டும் என்று ஈரான் உறுதியாக சொல்கிறது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்று தெஹ்ரான் மறுத்து கொண்டிருக்கிறது. பதிலடியாக உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு கடந்து செல்கின்ற இடமான ஹோர்முஸ் நீர்வழி பாதையை முற்றிலுமாக மூடுவதாக ஈரான் குறிப்பிட்டிருந்தது. இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் ஈரான் உறுதியளித்திருந்தது. ஆகவே ஹோர்முஸ் நீர்வழி பாதையின் இந்த முற்றுகை உலகளாவிய எண்ணெய் விலைகளில் மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. பல ஆசிய நாடுகளில் சமையல் எரிவாயு இல்லை. சர்வதேச எரிசக்தி முகாமையின் தலைவர் ஃபாத்திஹ் ஃபரோல் மத்திய கிழக்கு நிலைமை மிகவும் கடுமையானது என்றும் 1970களில் ஏற்பட்ட 2 எரிசக்தி நெருக்கடிகளை விட இது மோசமானது என்றும் திங்கட்கிழமை அன்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அமெரிக்கா தனது அச்சுறுத்தலை செயல்படுத்தினால் அமெரிக்க தளங்களுக்கு மின்சாரம் வழங்கும் அனைத்து பிராந்தியங்களிலும் உள்ள உற்பத்தி நிலையங்களையும் அமெரிக்கர்களுக்கு பங்களிப்புள்ள பொருளாதார, தொழில்துறை மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் ஈரான் குறிவைக்கும், அடிக்கும், அழிக்கும் என்று குறிப்பிட்டது. ஈரான் தெற்கு கடற்கரை அல்லது தீவுகள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்பட்டால் வளைகுடா கப்பல் போக்குவரத்து பாதைகளே முழுமையாக துண்டிக்கும், கடல் கண்ணி வெடிகளால் நிரப்பப்படும் என்று ஈரான் அறிவித்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்தன. அல் ஜசீராவின் ஒசாமா பின் ஜாவேத் தெரிவிக்கும் பொழுது, தூதர்கள் உடனான உரையாடல்களை மேற்கோள் காட்டி ஈத் பண்டிகையின் பொழுதும் கூட பல்வேறு மட்டங்களில் உள்ள பல நாடுகள் தூதரகங்களோடு நேரடியாக வெள்ளை மாளிகையுடன் பேச்சுவார்த்தை தூதரகங்கள் நடத்தி வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். தூதரகங்களோடு வெள்ளை மாளிகையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது.
தூதரகங்களும் வெள்ளை மாளிகையோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றன. உலகின் பெரும்பகுதி எதிர்பார்த்திருந்த 2000 கிலோமீட்டர் தூரத்தை தகர்த்து சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஈரான் ஒரு பலஸ்டிக் ஏவுகணையை ஏவியது இருக்குத்தானே. இது பெரும்பாலும் செயற்கைக்கோள் போன்ற இது கட்ட ஏவுதல் செயல்முறையை உள்ளடக்கி இருக்கலாம் என்று இஸ்ரேல் ஜெனரல் ரோன் கோச்சோவ் தி ஜெருசலேம் போஸ்ட் பத்திரிகையிடம் தெரிவித்தார். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் தன்னுடைய வலுவை மிக அதிகமாக பலப்படுத்தி வருகிறது. ஈரானோடு யுத்தம் புரிய முடியாது என்கின்ற ஒரு நிலைமைக்கு இஸ்ரேல் வருகிறது. இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு இந்த 5 நாள் போர் நிறுத்தம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அது தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பல வெளிநாட்டு தூதரகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தை ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இஸ்ரேல் போரை ஆரம்பிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இஸ்ரேலின் மீது விழுந்த அடி இந்த போரை ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேல் இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. நல்ல விஷயம், இந்த யுத்த நிறுத்தம் தொடர வேண்டும் என்பதே எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது. மேலும் விவரங்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, மனது ஹைப்பன் ஒரு விஷயம் வரும் அதனையும் செய்யுங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். நன்றி. அடுத்த காணொளியிலே நாம் சந்திப்போம்.